அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாய் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரை போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாலும் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 51:14 நாம் வாசித்து பார்த்தால், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாபதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதில்லை. சிறைப்பட்டு போனவன், கடத்தப்பட்டவன், அடிமையாக்கப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாவானான். அவன் கிடங்கிலே அல்லது மற்றவங்களுடைய கண்ட்ரோலிலே, அடிமைத்தனத்திலே, ஆளுகையிலே கிடப்பதும் இல்லை, சாபதும் இல்லை. அவனுடைய அப்பம் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துவாராம். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லை? சில சமயம் நம்ம ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு தவறான முடிவு எடுத்துருவோம். அது வேலையாக இருக்கட்டும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரன் வந்திருந்தார். சொன்னார், நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு கம்பெனியில் 15 வருஷம் 1ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க.
ஆனால் அதை விட ஒரு 10,000 ரூபாய் கூட கிடைக்குதுன்னு சொல்லி இன்னொரு கம்பெனிக்கு மாறினேன். அவங்க 10ஆம் தேதியும் சம்பளம் போடுவாங்க, 15ம் போடுவாங்க. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் போடுறாங்க. பெரிய கஷ்டம். நான் தவறான முடிவு எடுத்துட்டணும். தவறு தான். இப்படி தான் மனுஷனுடைய யோசனைகள். இப்போ நல்லா தெரியும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான் நிலைக்கும். அதனால தான் சிறைப்பட்டு போனவன். இப்படித்தான் மனிதர்கள் சில காரியங்களை தீர்மானம் பண்ணி, இது நல்லா இருக்கும், இதை வாங்கினா நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் மூவ் ஆகி போனால் நல்லா இருக்கும், டிரான்ஸ்ஃபருக்கு போனால் கிடைக்கும், இந்த நாட்டுக்கு போனால் இன்னும் அப்படி ஆயிடலாம், இப்படிலாம் இவங்களாகவே கற்பனை பண்ணி சில முடிவுகளை எடுத்து குறைவுபட்டு போகிறாங்க. கிடங்களை விழுவது போல விழுந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் அங்கே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவுபடுவதில்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை அற்புதமாக நடத்த போகிறார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறார் சங்கீதக்காரன், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறோம் பாருங்க, ஒரு நன்மையும் குறைவு வராதான். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? அந்த ஆண்டவரை தேடணும். அந்த ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அவருடைய ஆலோசனையில நடக்கணும். தாவீதை பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலா இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்த மனுஷன் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற நேரத்தில் அவனுடைய உடைமைகள், பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க. வந்து பார்க்குறான், தீயை வச்சு கொளுத்திட்டு போயிட்டாங்க. அவனுடைய டென்ட்டு கூடாரம்லாம் காலி, ரொம்ப உடைஞ்சிட்டான். ஆண்டவரே, கடைசி நேரங்களில் இப்பதான் ஒரு வாழ்க்கையில முன்னேறுவேன், பிரச்சனை முடிஞ்சு நான் நினைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு போராட்டம் அடியா. மனசு உடைஞ்சி ஆண்டவர்கிட்ட விழுந்து கெஞ்சிறான், ஜெபிக்கிறான். நான் அந்த கடத்திட்டு போனவங்களை பின்தொடரவா? ஆண்டவர் சொன்ன, போ, மீட்டுக்கொள்வேன். அதே போல கர்த்தர் கிருபையா அவன் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டான் பாருங்க. கர்த்தர் அவனை சரியா கைட் பண்ணி நடத்தினாரு. போய் எல்லாவற்றையும் 1 சாமுவேல் 30:19 பார்த்தால் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டானா. இந்த நாட்கள்ல, இந்த மாதங்கள்ல நீங்க எதை இழந்து எதையெல்லாம் பறிகொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்காது, வேலையோ தொழிலோ குடும்பங்களோ பிள்ளைகளோ, ஒன்று விடாமல் மீட்டுக்கொள்வீர்கள். குறைவுபடாமல் உங்களை மீட்டுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்கள் கைகளை பலப்படுத்தி இந்த நாள்ல அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய ஆலோசனை கேட்டு ஆண்டவரே, நான் குறைவுபட்டு போயிட்டேன், நானா ஒரு முடிவெடுத்து அதில் இன்றைக்கு அலைமோதி கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணும், உதவி செய்யும் என்று கெஞ்சுகிறார்களோ அத்தனை பேரையும் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அந்த கிடங்கிலிருந்து தூக்கிவிட்டு உம்முடைய பிள்ளைகளை கண்மலையின் மேல் நிறைத்து குறைவுபடாத ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆம்.